ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவனை நம்முடன் அனுபவம் செய்வதனால் கிடைக்கின்ற 5 நன்மைகள் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். இறைவன் நம்முடன் இருக்கும் போது நமது மனதின் சக்திகள் அதிகரிக்கின்றன. மனித ஆத்மாவின் உலகளாவிய தேவை ஆன்மீக சக்தி. இது இன்று உலகத்தில் குறைபாடாக இருக்கிறது. நாம் தினமும் வருத்தப்பட, தொந்தரவு அடைய, எரிச்சல் அடைய, கவலைப்பட மற்றும் எதிர்மறையான வெவ்வேறு விஷயங்களால் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கப்படுவதில் இதை காணலாம். இவை அனைத்தும் ஆன்மீக சக்தி இல்லாததற்கான அறிகுறிகள் ஆகும். மேலும் இது நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருவதை காண்கிறோம். அத்துடன் வாழ்க்கையின் உயர்வு தாழ்வுகளால் நாம் ஆழமாக பாதிக்கப்படுகிறோம். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நமக்கு ஏற்றாற்போல் வரும்போது உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். அவை இல்லாத போது மனசோர்வடைந்து சோகமாக இருக்கிறோம். மேலும் மக்கள் நம்மிடம் நல்லவர்களாக இருந்தால், அவர்களிடம் பல சிறப்புகளை கண்டால் எளிதில் அவர்களிடம் பற்று வைக்கிறோம். அவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அல்லது சில பலகீனங்கள் இருந்தால் அவர்களை சுலபமாக வெறுத்து விடுகிறோம். இறுதியாக நவீன உலகில் நம்மிடம் உள்ள அழகான பௌதீக சாதனைகள் மீது பற்று கொண்டு நமது மனம் அவற்றை பற்றி தொடர்ந்து சிந்தனை செய்வதற்கு அனுமதி அளிக்கிறோம். இவை அனைத்தும் ஆத்மசக்தி குறைபாட்டின் அறிகுறிகள் ஆகும். இந்த உலகத்தில் அதன் நேர்மறைகளும் எதிர்மறைகளும் உள்ளன. நாம் தொடர்ந்து இந்த இரண்டாலும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கப்படுகிறோம். இந்த பாதிப்பை கடந்து சென்று எப்படி அதிகமாக சக்தி வாய்ந்தவர்களாக ஆகுவது? முதலில் இந்த எல்லா பாதிப்புகளையும் கடந்து அப்பால் செல்ல வேண்டும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில சமயங்களில் எல்லாவற்றாலும் தாக்கத்திற்கு உட்படுவது இயற்கையானது மற்றும் இயல்பானது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இது ஆத்மாவின் உண்மையான நிலை அல்ல, அதன் உண்மையான சமஸ்காரம் அல்ல என்று இறைவன் கூறுகிறார். பின்னர் நாம் மனதளவில் அதிகமாக விடுபட்டவர்களாகவும் வலிமை மிகுந்தவர்களாகவும் மாறுவதற்கான ஒரு வழி நமக்கு தேவை. அத்துடன் சூழ்நிலைகள், மக்கள் மற்றும் பௌதீக சாதனைகள் முதலியவற்றை மனதளவில் நம்மை நிறைத்து கொள்வதற்கான வழி என்று எதிர்பார்ப்பதற்கு பதிலாக இறைவனை நம்முடன் வைத்திருக்க வேண்டும். அவருடைய நேர்மறை ஆற்றலையும் ஆன்மீக சக்தியையும் தொடர்ந்து தனக்குள்ளே நிறைத்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் நாம் அவை அனைத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவற்றை நமக்கும் பிறருக்கும் நேர்மறையாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற முடியும். நம்மை உணர்ச்சிவசப்படவும் பலகீனமாகவும் ஆக்குகின்றவற்றின் தாக்கத்தின் கீழ் போக மாட்டோம். நாம் ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகி தியானத்தில் பரம ஆத்மாவான இறைவனுடன் தொடர்பு வைத்து நமது நேர்மறையான ஆன்மீக ஆற்றலையும் இறைவனின் ஆன்மீக ஆற்றலையும் சூழ்நிலைகள், மக்கள், இந்த பௌதீக உலகம், இயற்கை மற்றும் இன்று உலகில் நாம் காணும் பல்வேறு பௌதீக விஷயங்களுக்கு பரப்பும் போது மட்டுமே இது சாத்தியமாகும். ஓம் சாந்தி.